மோரை ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோவிலில் மதிய பூஜைக்கு முன் சொற்பொழிவு நிகழ்த்துபவர். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். கடந்த ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து இந்த கோவிலுக்கு நான் சொற்பொழிவு பண்ணிக்கிறேன். மக்கள்கிட்ட நல்ல அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. 12லேருந்து 12:30 மணி வரைக்கும் அரை மணி நேரம் நான் அந்த கதைகளை சொல்வேன். மக்கள் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. இந்த கதைகளெல்லாம் விரும்பி கேட்பாங்க. இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, பேசிக்காக நான் ஒரு டீச்சர். அதனால் ஸ்கூலில் நிறைய எனக்கு பேசி அனுபவங்கள் இருந்ததுனால எனக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது. உண்மையாக இதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா, போல ஆலய நிர்வாக தலைவர் டாக்டர் ரமேஷ் சார் அவங்களுக்கும் அவங்க மனைவி மைனாவதி அவங்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அல்ல, எங்கள் கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை. யார் யார் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதெல்லாம் பாபா அற்புதமாக நடத்தி கொடுத்துருக்காரு. பல மிராக்கல்ஸ்லாம் நடந்திருக்கு, என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. உண்மையாக சொல்கிறேன், இங்கேருந்து நான் இந்த மாதிரி மனசு விட்டு நான் பேசிட்டு போகும்போது எனக்கு ஒரு மனசு திருப்தி கிடைக்கும். நான் கதை சொல்லி முடிச்சுட்டு போனோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே என் 2 கையையும் பிடிச்சி கண்ணில் ஊற்றிக்கிட்டு அழுவாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை இதுதான்: அம்மா, பல பிரச்சனைகள், பல மன கஷ்டத்தோடு நாங்கள் வரோம். நீங்கள் பேசும்போது உங்கள் குரலை கேட்டு இந்த கதையை கேட்கும்போது எங்கள் மனசு அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எங்களை மறந்து நாங்கள் கேட்குறோமா, எங்கள் மன கஷ்டம்லாம் போகுது அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துவாங்க. என்னுடைய தாத்தா தான் என்னுடைய குருநாதர். அவர் ஸ்ரீவித்யா உபவாச்சகர் தாத்தா. ஸோ அவர் மூலமாக நிறைய கதைகள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். இதனை பிறவி எடுத்தீங்க தெரியல, இந்த புண்ணியம் பண்ணதுக்கு பாபாவுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். சொற்பொழிவிற்கு பின் மதிய பூஜை ஆரம்பம். அர்ச்சகர் திரு பாலா அவர்களின் பாபாவிற்கான தீப ஆராதனை கண்கொள்ளா காட்சி. முதலில் ஊதுபத்தியில் துவங்கி பிறகு ஒரு திரி விளக்கில் ஆரம்பித்து படிப்படியாக விளக்கின் திரிகள் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு விளக்கிலும் அவர் காட்டும் தீபாராதனை பக்தர்களின் மனங்களை வெகுவாக கவர்கிறது. 30 நிமிடங்கள் இந்த பூஜை நடைபெறுகிறது. திரிகள் அதிகரித்து கொண்டே போகும் அந்த விளக்குகளில் அவர் செய்யும் அந்த பூஜை காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது.